அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே. நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் 23 பற்றி பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். அசுரர்களின் வேந்தனான தாரகாசுரன் பூவுலகில் மானிடர்கள் மற்றும் முனிவர்கள் நடத்தும் வேள்விகளை தடுத்தும் அழித்தும் வந்தார். அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் தாம் எண்ணியவாறே சஞ்சீவினி மந்திரத்தை சிவபெருமானிடம் சில நிபந்தனைகளுடன் பெற்றார். தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி இந்திர சபைக்கு வருகை தர இந்திரரோ அவரை சரியான முறையில் வரவேற்காமல் உதாசீனப்படுத்தினார். இதனால் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதி இந்திர சபையை புறக்கணித்தார். பிரம்மதேவர் தாரகாசுரன் செய்த செயல்களை கண்டு வெகுண்டார். இந்நிகழ்வினை பற்றி காக்கும் தெய்வமான திருமாலிடம் சென்று முறையிட்டார். மேலும் தேவர்களும் அசுர படைகளால் அடைந்த இன்னல்களை பகவான் விஷ்ணுவிடம் கூற பகவான் நாராயணனோ சிவபெருமானின் துணைவி பூவுலகில் பிறப்பெடுத்துள்ளார் என்றும் காலம் வரும் வரை காத்திருக்கும்படி கூறினார். ஓம் சக்தி என்று கூறி புராணத்தை தொடர்வோம். பகவான் நாராயணன் கூறியவாறே தேவி சதி மீண்டும் பிறப்பெடுத்துள்ளார். இமயமலையின் மன்னன் இமவானுக்கு மகளாக தேவி தாட்சாயினி மீண்டும் பிறந்தார். இமவானுக்கும் தேவி மேனைக்கும் மகளாக பிறந்துள்ள தேவி சதிக்கு அவர்கள் பார்வதி என்னும் பெயரை சூட்டி வளர்த்து வந்தனர். பார்வதி தேவி சிறுவயதில் இருந்தே சிவபெருமான் பற்றிய எண்ணங்களுடன் வளர்ந்து வந்தார். தாரகாசுரன் தன்னுடைய படைபலத்தால் பூவுலகில் தனது ஆட்சியை நிறுவி அடுத்த கட்டமாக தேவலோகத்தை கைப்பற்ற யாம் தேவலோகத்தை நோக்கி படையெடுத்து வருகிறோம். போரை விரும்பவில்லை எனில் தேவலோகத்தை எம்மிடம் ஒப்படைத்து விட்டு செல்லுமாறு கூறுங்கள் என்று தன் ஒற்றர்களிடம் கூறினார். தேவலோகத்திற்கு வந்த ஒற்றர்கள் தேவேந்திரரிடம் தாரகாசுரன் கூறிய யாவற்றையும் கூறினார். அசுரலோகத்தில் இருந்து வந்த ஒற்றரின் கூற்றால் மிகவும் சினம் கொண்ட இந்திரர் யாம் போருக்கு தயாராக உள்ளோம் என்று கூறினார். தேவி பார்வதி அறியா வயதில் இருந்த சிவ சிந்தனைகளை விட தன்னுடைய இளம் வயதில் சிவபெருமானை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கின. சிவசிந்தனைகளுடன் இருந்த பார்வதி தேவி தன் தாயாரிடம் சிவ சிந்தனைகளில் இருந்த சந்தேகங்களை பற்றி வினவினார். அதற்கு அவரோ சிவசிந்தனைகளை வளர்க்கக்கூடாது என்று தேவி பார்வதியை கண்டித்தார். இந்திரரின் கூற்றிற்கு இணங்கி தாரகாசுரன் தனது
படையை தயார் செய்து போர் புரிவதற்கு ஆயத்தமானார். இந்திரரும் தனது படைகளுடன் நேருக்கு நேராக போரிட தயாராக இருந்தார். பார்வதி தேவியும் வளர்ந்து பருவ வயதை அடைந்தார். தேவி பார்வதி தன் தோழிகளுடன் அருகில் இருந்த தன் தந்தையின் ஆளுமையில் உள்ள வனத்திற்கு சென்றார். தோழிகளுடன் அந்த வனத்தில் உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு குகையின் அருகில் சென்றதும் தேவி பார்வதிக்கு இதுவரை இல்லாத ஒரு ஈர்ப்பு அவ்விடத்தில் உண்டாயிற்று. அவ்விடத்தில் யாரோ இருக்கிறார் என்பதை அறிந்த தேவி பார்வதி யாரென அறியும் பொருட்டு தன் தோழிகளை தவிர்த்து தனியே சென்றார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே யுத்தம் உண்டாயிற்று. எனினும் தேவர்களின் பகுதியிலேயே அதிகப்படியான இழப்புக்கள் உண்டாயின. காரணம், தாரகாசுரன் பெற்ற வரத்தால் அவரே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாயின. இந்திரர் தன்னிடம் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் உபயோகப்படுத்தி பார்த்தும் எந்தவித பயனும் இல்லை. இவரின் சக்தி மிகுந்த ஆயுதங்களும் தாரகாசுரனிடம் சக்தி இழந்து போயின. இந்திரரும் விடாமுயற்சி செய்தார். ஆனால் அவரின் எண்ணம் ஈடேறவில்லை. இந்நிலை இவ்வாறே சென்று கொண்டிருந்தால் நமது அழிவு உறுதி என்பதை உணர்ந்த இந்திரர் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். தேவேந்திரர் மறைந்ததை அடுத்து போர் புரிய தலைவனே இல்லாததால் இனி தேவலோகம் எமக்கே உரியது. இனி யாமே தேவலோகத்தின் வேந்தனாவோம். இனி எம் கட்டளைப்படியே அனைத்தும் நடைபெற வேண்டும் என தாரகாசுரன் கூறி மகிழ்ந்தார். இந்திரர் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியை தேடிச் சென்றார். பெண்மோகத்தில் இருந்த தேவேந்திரர் செய்த செயல்களால் இந்திர சபையை புறக்கணித்த குலகுருவை எங்கு தேடியும் தேவேந்திரரால் கண்டுபிடிக்க இயலவில்லை. பின்பு என்ன செய்வது என புரியாமல் பிரம்மதேவரை காணச் சென்றார். சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையை தேவி பார்வதி அடைந்தார். குகையின் வெளியே நந்தி தேவரும் சிலை வடிவில் எம்பெருமானின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். நந்தி தேவரை கண்டதும் பூர்வீக ஜென்ம நினைவுகள் தேவி பார்வதியின் கண்முன் தோன்றி மறைந்தன. நினைவுகளில் சிவபெருமானுடன் கைலாய மலையில் இருந்ததும் ஆடல் பாடல் நிகழ்வுகள் என பல நிகழ்வுகள் இந்த ஜென்மத்திற்கு தொடர்பில்லாமல் இருந்தன. இந்நிகழ்வுகள் கண்ணெதிரே தோன்றி மறைந்தாலும் குழப்பங்களுடன் இருந்த தேவி பார்வதி அவ்விடத்திலேயே மயங்கி விழுந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.